ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இதுல கலந்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில அவரே கலந்துக்கபடி ஆயிடுச்சு. இந்த தாலி பெருக்க ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சதுனால, நம்ம மல்லி இப்போ ரொம்பவே சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடே இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லணும். ஆனா இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அவங்க சித்தி கிட்ட இருந்து ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க சித்தி இருந்துட்டு இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்க. அதாவது இந்த மாரி தான் நடந்துச்சு விஜய் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது இப்போ ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் நல்லவங்களே கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோக்கத்துக்காக தான் உன்னையும், மல்லியையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரியும். பட் இத்தன நாளா அது எல்லாத்தையுமே சொல்லாததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களையும், அது மட்டும் இல்லாம இப்போ தலையில கட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ் என்ட்ரி வந்து குடுக்க போறாங்க. அதாவது இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதா அவங்க 2 பேரோட சுயரூபத்தையும் நம்ம விஜய்க்கு அதாவது போட்டு குடுத்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா மல்லிய விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அத அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அதாவது கால்ல விழுந்து, இந்த மாரி தான் ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, நான் உனக்காகலாம் ஒண்ணும் வரல. வெண்பாவுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில நம்ம மல்லியோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசொடைஞ்சு போயிருந்தாலுமே கூட, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட கழுத்தில மறுதாலி கட்டினார் இல்லையா? அதாவது இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் நடந்து முடிஞ்சுச்சு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. விஜய் என்னதான் திட்டினாலுமே கூட, அத வந்து பார்த்தீங்கன்னா கேட்காத மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க போதும் பொண்ணு வந்துட்டு இப்படி ஃபோன் பண்ணி, நம்ம விஜய் கிட்ட இந்த மாரி விஷயம்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இந்த தாலி பிறக்கு ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே அந்த போதும் பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருது. நான் நாளைக்கே கிளம்பி வரேன் விஜய். அங்க என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உன்னையும், மல்லியையும் யாரையும் நான் பிரிக்க விட மாட்டேன். மல்லி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.